Mumbai. Hello, baby, come to the Mumbai. இது செம்மையான ஒரு ட்ரிப்பு போகிறோம் நம்ம, அதுவும் நம்ம மும்பை அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவில். இதான் நம்ம அங்கே அண்டர் கிரவுண்டு போகிற வே. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து செம்மையாக வந்து ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. பாறை தான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக பாறையை குடஞ்சி அதை உள்ள டனல் ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டர் வரோம். டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுப்போம். டிக்கெட்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, நார்மல் ப்ரைஸ் தான். 10 ரூபாலேருந்து இருக்குது டிக்கெட்டு. அதனால் உங்களுக்கு 10 ரூபாய் நீங்கள் டிக்கெட் எடுத்தாலே டெஃபினட்டாக இந்த அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ட்ரெயினில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். போகிற டிக்கெட்டு தான். செக்கிங் உண்டு, செக்கிங் பண்ணணும். செக் பண்ண அப்புறம் தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. அது வரைக்கும் உள்ளே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வருங்க ஸ்கேனரு, ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகிறோம். இனிமேல் மும்பைக்கு வேலை தேடி வர்றவங்க, அதுக்கப்புறம் மும்பையிலேருந்து வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் மும்பையை சுற்றி பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கானா இந்த அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ பற்றி. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு. சொல்கிறேன், இந்த மும்பை அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து ஏதோ ஃபாரினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்தியார பசங்க இந்த பானெல்லாம் போட்டு துப்பாமடி இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தது வந்து கன்கோஸ் லெவலு, எனக்கு கீழே போகிற பிளாட்ஃபார்மு. செம்ம மாசா இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது. अंडर ग्राउंड मुंबई मेट्रो लाइन 3। चलो आ जाओ। कैसा आप लोग मजा लग रहा है ये अंडर ग्राउंड मेट्रो? हाँ, एक फोटो ले लेता, ठीक है? इधर आजा, इधर आजा, बाहर आजा, बाहर आजा, बाहर आजा, इधर आजा। हाँ ओके। இந்த ஸ்டேஷனில் தான் நான் வேலை பார்த்தேன். நான் அஸ் இன்ஜினியராக 3 வருஷம் வேலை பார்த்தேன். இது இருக்குல்ல சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் T2, இங்கே தான் வேலை பார்த்தேன். நான் இங்கே வேலை பார்க்கும்போது எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த மாதிரிப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. ஏன்னா இந்த மும்பையில் மழை பெய்யும் போது கண்டினியூவாக 4 மாதம் கண்டினியூவாக மழை பெய்யும், நான் ஸ்டாப்புமே மழை பெய்யும், ஃபுல்லாகவே குளம் மாதிரி தான் இருக்கும். அந்த டைம் நான் யோசிச்சேன் இங்கெல்லாம் எப்படிடா வந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ் ஆகணும். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்க்குறேன், நம்ம ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறேன், செம்மையாக இந்த ப்ராஜெக்ட் வந்து நிற்கிது. ரொம்ப ஒரு அன்இமேஜினபிளாக தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டை பார்க்கும்போது. இந்த இடம் தான் நம்ம ஒர்க் பண்ணது. இங்கே பாருங்க, செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. பாருங்க, ஃபாரின் லெவலில் இருக்குங்க. இதை சுற்றி பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இப்படி இருக்குன்னு பாருங்க, மாசாக இருக்குது. இப்போ வந்து பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் ஏறுறதுக்கு நம்ம கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ அடி கீழே வந்திருக்கேன்னா 120 அடி கீழே வந்திருக்கேன். ட்ரெயின் வந்துடுச்சு, ட்ரெயின் வந்துச்சு, நம்ம இப்போ ஏறணும். எப்போ ஃபாரின் மாதிரி இருக்குங்க, சரியான வேற லெவலில் இருக்கு. மெட்ரோலேருந்து வேலை பார்த்தா பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே தமிழ்நாடுங்க தான். நிறைய பேர் தமிழ்நாடுங்க தான் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா மெட்ரோவில் இந்த மெட்ரோ வந்து பெட்டி பெட்டியாக இல்லை, ஒரே லென்த்தாக தான் இருக்கும்.
நீங்கள் எங்கே ஏறினாலும் எங்கே வேணாலும் போய்க்கலாம் இங்கே. சரி, இன்னொரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலிகிட்ட இருந்து கேட்டு பார்ப்போம். அப்போ மெட்ரோ கும்பிடுங்களா ஐயா? कैसा लग रहा मेट्रो? சரி, இவங்கள்ட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுப்போம். சரி, இந்த மும்பை அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ வந்து எப்படி இருக்குன்னு. அப்போ पहले बार आया क्या मुंबई घूमने के लिए? आगे आपको गाँव किधर है? इधर है क्या? பாத்தீங்களா, இவங்களோட இது பிளேஸ் இந்த மும்பை தான். மும்பையில இருந்து இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. மஜா லகறானா? अच्छा लग रहा है ना? ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப चीप एंड बेस्ट, उसका कम टिकट प्राइस में इसको घूमने के लिए मौका मिल रहा है ना. ये भी अंडरग्राउंड है, बहुत नीचे है ना. ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, ரொம்ப மஜா பண்றாங்க. बहुत अच्छा लग रहा है ना. சரி, நம்ம ஆடியன்ஸ் ஒரு ஹாய் காட்டுங்க. சரி, एक फोटो ले लेता, सेल्फी ले लेता. சரி, இவங்க வந்து தெலுங்கு தானே, ஆந்திராக்காரங்க இவங்க. சரி, இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் எப்படி இவங்க இந்த மெட்ரோ வந்து எப்படி ஃபீலாக இருக்குது அப்படின்னு. அப்போ कैसा लग रहा है अंडरग्राउंड मेट्रो? अच्छा लग रहा है. आप लोग इधर ही रहते हैं क्या, बाहर रहते हैं क्या? தாரா में रहते हैं क्या? मे भी தாரா में रहते. இவங்க எல்லாமே தாராவில் தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடுங்க இருக்க இடத்துல இருக்காங்க. அப்போ செம்மையா இருக்குல்ல? தமிழ் समझ आता है क्या? आता ना बोलने नहीं देता ना. टिकटலாம் चीप தானே இருக்கு. चीप टिकट प्राइस कम लग रहा है ना, ज्यादा लग रहा है क्या? बराबर ना. ओके, थैंक यू. बाय. எல்லாமே செமையா. कैसा लग रहा है इसका? मैं तमिलनाडु से आ रहा हूँ. ये चैनल यूट्यूब सब लोग. हम लोग कहाँ से आ रहे हैं? मुंबई से आ रहे हैं क्या? मुंबई से घूमने के लिए आ गए ना. मजा आ रहा है ना? तो मस्त लग रहा है ना. एकदम मस्त. पैसा वसूल. पब्लिक बोलती हमको मियां 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 भाई मियां मियां. ओके ओके. எல்லாருமே வேற லெவல்ல என்ஜாய் பண்றாங்க. வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் அடிமொய் எழுத வந்த கிளி போராடுது, அத பொய் எழுத. நீங்க ஒன்ஸ் இந்த அண்டர்கிரவுண்ட்ல என்ட்ரி ஆனாலே ஃபுல்லா ஏசி தான். உங்க பிளாட்ஃபார்ம், கன்கோஸ்ல உள்ள ட்ரெயின் எல்லாமே ஏசி தான். வேற இப்ப நம்ம மேல வந்துட்டேன். இதான் லாஸ்ட் ஸ்டேஷனு. இதான் லாஸ்ட் ஸ்டேஷன். இந்த ஒரு ஸ்டேஷனா மேல கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. இதான் டிப்போ. இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரிப்பு செம மாசாக இருந்துச்சு இந்த ரைடு. நீங்களும் இந்த மும்பை வந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. நான் இப்போ எக்ஸிட் ஆகிட்டேன். இது எக்ஸிட் ஆனால ஃபுல்லாக ஓப்பனாகவே இருக்குது. இதுதான் பாருங்கள் ஆரோ டிப்போ. ஜஸ்ட்டு 10 ரூபா தாங்க. நீங்கள் இந்த 10 ரூபா கொடுத்தா நீங்கள் இந்த அண்டர் கிரவுண்ட் மெட்ரோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணால் ஒரு 3 மணி நேரம் போய் சேர்கிற இடத்த நீங்கள் கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் ரீச் ஆகலாம். அந்தளவு ஒரு செம ஃபெசிலிட்டியாக இருக்குது. பாருங்கள், இந்த லொக்கேஷன் தான் ஆரோ டிப்போ. இங்கேருந்து தான் இந்த அண்டர் கிரவுண்ட் மெட்ரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து கொலம்போ வரைக்கும் கரெக்டாக 27 ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணுது இந்த அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ லைனு. அதுவும் எல்லா பிளேஸும் வந்து முக்கியமான பிளேஸ் தான். அதனால உங்களுக்கு இந்த லைனை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக மும்பையை சுற்றி பார்க்கலாம், ஈஸியாக எல்லா பிளேஸையும் ரீச் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் மும்பை அக்வா லைன் 3. ஆனால் இந்த அக்வா லைன் 3 வந்து செம சவாலான ப்ராஜெக்ட்டுங்க. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் கிரவுண்டு, ஆல்மோஸ்ட் 33 கிலோமீட்ரு.
இந்த இவ்வளோ பெரிய மும்பையில் உங்களுக்கே தெரியும் மும்பை வந்து எவ்வளோ பிஸியான ஏரியா, அதுக்கப்புறம் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷனு, அதுக்கப்புறம் எவ்வளோ பாப்புலேஷனு, எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டு. இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி கூட ஆல்மோஸ்ட் அண்டர் கிரவுண்ட் தான், அந்த பைப் லைன் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே. இவ்வளோ பெரிய இதில் வந்து இவ்வளோ பெரிய ரஷ்ஷில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அண்டர் கிரவுண்டு ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறது வந்து சிம்பிளான நார்மலான விஷயமே கிடையாது. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட் தான். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. 2019 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 2024 முடிஞ்சிருக்கு. 5-6 வருஷம் எடுத்திருக்கு. அதனால் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு ப்ராஜெக்ட்டு. இந்த மாதம் தான் இனாகிரேஷன் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் 27 ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணது. இப்போ 9 ஸ்டேஷன் தான் ஓப்பன் ஆயிருக்கு. இன்னும் 18 ஸ்டேஷனில் சின்ன சின்ன ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுவும் ஒர்க் முடிஞ்சுன்னா அதுவும் ஒரு 6 மாதத்தில் மறுபடியும் ரன் ஆகிரும்.